ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம சில பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே இவங்களுடைய முகத்தில் முழித்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுக்கும் நமக்கு வந்து பொண்ணுக்கும் பொருளுக்கும் எதுவுமே வந்து நமக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். நவ தானியங்கள்லேருந்து எதுவுமே நமக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து கனி காணுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாஸ்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம் ஒன்று ஒன்றா. பதம் வந்து ஒரு டம்ளர், எல்லாமே நிறைய எடுத்து வைக்கணும், குறைய எதுவுமே இருக்கக்கூடாது. பதம் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக, பச்சரிசி ஒரு டம்ளர் ஃபுல்லாக, அது மாதிரி கல்லுப்பு ஒரு டம்ளர், அடுத்து துவரம் பருப்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நுணுக்கி வச்சுருக்கோம். இது வந்து உருண்டை வெல்லம், அது வந்து நுணுக்கி ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம். பாசி பயிறு, அடுத்தது வந்து கருப்பு கொண்டக்கடலை, இது எல்லாமே ஒரு பிளேட்டில் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வகைகள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள் எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, இன்னும் 2 ஆப்பிள் இருக்குது. ஆரஞ்சு, மாதுளை இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பூ எடுத்து வச்சுக்கலாம். பூ எடுத்து வையமோ பூவு. அடுத்தது பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் எடுத்து வைங்க. விரலி மஞ்சள் இது 3 அதிலே வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்து வளையல், இதெல்லாம் வந்து ஐதீகம் வைக்கிறது. கொத்து வளையல். அடுத்தது பார்த்திங்கன்னா தாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா குங்குமம், மஞ்சள், இது எல்லாமே வைக்கணும். அடுத்து இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம பணமும், அடுத்தது பார்த்திங்கன்னா காசு, நம்ம கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். அந்த பிளேட்டை இந்த பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 3 வகையான பிளேட் வச்சுருக்கோம். பிளேட்டில் என்னென்ன தேவையோ இது எல்லாமே வச்சுருக்கோம். வச்சுட்டு சென்டரில் வந்து நம்ம கண்ணாடியை வச்சிடணும். காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுமே எந்த முகத்துலேயும் முழிக்காமல் நம்ம வந்து கண்ணாடி முகத்தில் முழிச்சிட்டு இவங்க முகத்தில் நம்ம முழிக்கணும். முழித்தோம் அப்படின்னாக்க அந்த வருடம் முழுக்க நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதைப்படி நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம பணத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிளேட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்து பணம் வச்சுக்கிட்டோம். பணம், அடுத்தது பார்த்திங்கன்னா காயின், நம்ம வந்து காசையும் வச்சாச்சு. சென்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஜுவல்ஸ், உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு மோதிரம், அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன தோடு, பாப்பாவோட தோடு வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து சென்டரில் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பூ வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம பணம், காயின்ஸு, பூவு, ஜுவல்ஸ் வச்சுருக்கோம். அடுத்தது இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரூட்ஸ் ஐட்டமெல்லாம் வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ், அடுத்தது வந்து மஞ்சள், குங்குமம், பூவு, வளையல், இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் வந்து நவதானியங்கள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். தானிய வகைகள், அரிசி, பருப்பு, உப்பு, இது எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், எங்கள் வீட்டில் சித்திரை 1க்கு நாங்கள் இது மாதிரி தான் செய்வோம். வருஷம் செய்வோம். இந்த வருஷமும் இது மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இது எல்லாமே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே இதனுடைய முகத்தில் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வருடம் முழுக்க நமக்கு வந்து எல்லாமே நிறைவாக கிடைக்கும். அதாவது பணத்துக்கோ, காசுக்கோ, பொண்ணுக்கு, பொருளுக்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டுக்கு எதுவுமே நவதானியங்கள் எதுக்குமே வந்து குறைவு இல்லாமல் அந்த அன்னபூர்ணி வந்து நமக்கு அருள் பாலிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி தான் இன்னமும் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.